ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போறேன். 1 கப் கோதுமை மாவுல 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்ச மாவுல 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு பிசைஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். எண்ணெய் சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லித்தழை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி கடையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை வச்சு 4 பக்கமும் மாமோஸ்க்கு சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அப்படியே தட்டையாக அமுக்கி விட்டு இதே போல் எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிச்சதும் இதை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாலாம் அதில் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.